பாபிலோனின் அரசனாக டாரியஸ் வீற்றிருந்தான். நான் 120 கண்காணிப்பாளர்களையும் ஆளுநர்களையும் இந்த ராஜ்யத்தை ஆள உதவி செய்வதற்கு நியமிக்க முடிவு செய்துள்ளேன். டேனியல் என்பவன் அந்த நாட்டில் வாழ்ந்து வந்தான். அவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தவனாகவும் விசுவாசம் உள்ளவனாகவும் இருந்தான். ஆண்டவரே, எல்லாவற்றிற்கும் உமக்கு நன்றி. ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்வதை டேனியேல் பின்பற்றினான். ஒரு நாளில் 3 முறை ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பழக்கத்தை டேனியேல் கொண்டிருந்தான். டாரியஸ் மன்னன் டானியேலை பற்றி கேள்விப்பட்டிருந்தான். மறுநாள் 120 கண்காணிப்பாளர்களையும் ஆளுநர்களையும் வழிநடத்தி செல்ல இன்னும் 2 பேர்களுடன் டேனியலையும் நான் நியமிக்கிறேன். அந்த இருவரும் இதை கேள்விப்பட்டவுடன் இதை கொஞ்சம் கூட விரும்பவில்லை. டேனியேல் கடுமையாக வேலை செய்தான். மற்றவர்களை விட சிறப்பாக செய்தான். டேனியலால் நான் மிகவும் கவரப்பட்டேன். அதனால் இந்த மொத்த ராஜ்யத்தையும் அவனது பொறுப்பில் விடப் போகிறேன். இந்த டானியேலை நாம் ஏதாவது செய்தாக வேண்டும். அவன் அரசருக்கு விருப்பமானவனாகவும் நெருக்கமானவனாகவும் இருக்கிறான். அவனை நாம் எப்படியாவது தூக்கி எறிய வேண்டும். நாம் ஏதேனும் ஒரு தவறை கண்டுபிடித்து விட வேண்டும். அப்பொழுது அரசர் அவனை வெளியே தள்ளிவிடுவார். எந்த ஒரு சிறு தவறையும் டேனியலுக்கு எதிராக அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனெனில் எதை செய்தாலும் நேர்மையாகவும் விசுவாசத்துடனும் டேனியேல் அதை செய்தான். மாதங்கள் கழிந்தன. அவனுக்கு எதிராக ஒரு தவறையும் கண்டுபிடிக்க முடியவில்லையே. எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. அவன் ஒரு நாளில் 3 முறை ஜெபிக்கும் பழக்கம் கொண்டவன். இதை அனைவரும் அறிவர். வேண்டுமானால் அவனது மதத்தையே அவனுக்கு எதிராக மாற்ற உதவி செய்யலாம். இது சிறந்த யோசனை. டேனியலுக்கு முடிவு கட்ட ஒரு சரியான திட்டத்தை நாம் வகுக்க வேண்டும். அவர்கள் ஆலோசித்து ஒரு தந்திர யோசனையுடன் வந்தார்கள். ஒரு நாள் அரசரின் முன்னர் வந்து கூறினார்கள். அரசே, தாங்கள் நீடூழி வாழ்க. எங்கள் அரசருக்கு நலம் பயக்கும் ஒன்றை நாங்கள் யோசித்திருக்கிறோம். அதை தாங்கள் கேட்க வேண்டும். என்ன அது? முன்னே வந்து தெளிவாக சொல்லுங்கள். நீங்கள் ஆட்சி செய்வதற்கு உதவியாக கண்காணிப்பாளர்கள், ஆளுநர்கள், தலைமை ஆளுநர்கள், மற்ற அலுவலர்கள் இருக்கிறோம். 30 நாட்களுக்கு உங்களை தவிர ஆண்டவரை யாரும் தொழுவதோ கேட்பதோ கூடாது என்று நீங்கள் அறிவித்தால் அது உங்களுக்கு நல்லது என்று நினைக்கிறோம். அப்படி யாரேனும் உங்களை தவிர ஆண்டவரிடம் ஏதாவது கேட்டால் அவர்களை சிங்கத்தின் குகையில் போட வேண்டும். உங்கள் யோசனையை நான் ஏற்கிறேன். அதற்கு உத்தரவும் பிறப்பிக்கிறேன். யாராலும் மாற்ற முடியாத சட்டமாக அது இயற்றப்பட்டது. டேனியேல் அரசரின் உத்தரவை கேள்விப்பட்டான். ஏன் இப்படி ஒரு ஆணையை அரசர் பிறப்பித்துள்ளார்? எப்படி ஆண்டவரை ஜெபிக்காமல் மக்களால் இருக்க முடியும்? ஆண்டவரிடம் எதுவும் கேட்காமல் எப்படி நாம் வாழ்வது? ஆனால் மறுநாள் காலை டேனியேல் தனது வீட்டின் ஜன்னல் அருகே ஜெபித்தான். கண்காணிப்பாளர்கள் அந்த சந்தர்ப்பத்திற்காகத்தான் வெளியில் காத்திருந்தனர். இதைத்தான் நாம் எதிர்பார்த்தோம். அவன் சட்டத்தை மீறிவிட்டான். டேனியலின் கடைசி நாள் இதுதான். நமது திட்டத்தில் நாம் ஜெயித்து விட்டோம். அரசரிடம் நேராக இதை சென்று கூறினார்கள். மகாராஜா, நீடூழி வாழ்க. 30 நாட்கள் எந்த மனிதனும் உங்களை தவிர ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பதோ எதையும் கேட்கவோ கூடாது என்று தாங்கள் ஒரு ஆணை பிறப்பித்தீர்கள் அல்லவா? அப்படி ஒருவேளை யாரேனும் அதை செய்தால் அவர்களை சிங்கத்தின் குகையில் போடுவீர்கள் அல்லவா? ஆனால் ஒரு மனிதன் அந்த சட்டத்தை மீறிவிட்டான். இன்று காலை டேனியல் ஜெபிப்பதை நாங்கள் பார்த்தோம். அவன் உங்களையும் உங்களுடைய ஆணையையும் மதிக்கவில்லை. இதை கேள்விப்பட்டதும் அரசர் மிகவும் குழப்பமடைந்தார். இதில் ஏதோ சதி இருக்கிறது. டேனியல் மிகவும் நேர்மையானவன், எனக்கு விசுவாசமாக இருந்தவன். நான் எப்படி அவனுக்கு அநீதி இழைப்பது? அன்று இரவு முழுவதும் டேனியலை காப்பாற்ற ஏதேனும் வழி இருக்கிறதா என்று யோசித்தார்.
ஆனால் முடியவில்லை. மறுநாள் காலை கண்காணிப்பாளர்கள் வந்து கட்டாயப்படுத்தினர். டேனியலை சிங்கத்தின் குகையில் போடுவதை தவிர அரசருக்கு வேறு வழி இல்லை. எனவே டேனியேல் அழைக்கப்பட்டான். அரசே, நான் வந்துவிட்டேன். எதற்காக என்னை அழைத்தீர்கள்? நீ விசுவாசிக்கும் ஆண்டவர் உன்னை காப்பாற்றட்டும். கனத்த இதயத்துடன் அரசர் உத்தரவை பிறப்பித்தார். சட்டத்தை மீறியதற்காக டேனியலை நான் சிங்கத்தின் குகையில் தள்ளும்படி உத்தரவிடுகிறேன். அதன்பின் அரசரின் ஆட்கள் அவனை இழுத்து குகையில் தள்ளினர். பயங்கரமான கல் நெஞ்சம் கொண்ட சிங்கம் அந்த குகையில் இருந்தது. குகை வாயிலை பெரிய கல்லால் அடைத்து ராஜமுத்திரையிடுங்கள். அப்பொழுது யாராலும் டேனியலை காப்பாற்ற முடியாது. அன்று இரவு என்ன காரியம் செய்தேன்? நான் டேனியலுக்கு அநீதி இழைத்து விட்டேன். அன்று இரவு முழுவதும் அரசர் தூங்கவில்லை. மறுநாள் காலை முதல் வேளையாக சூரியன் உதிக்க ஆரம்பித்ததும் சிங்கத்தின் குகைக்கு அரசர் ஓடினார். டேனியல், ஜீவனுள்ள தேவனின் சேவகனே, நீ விசுவாசித்த உன் ஆண்டவர் சிங்கத்தின் பிடியிலிருந்து உன்னை காப்பாற்றினாரா? டேனியல், டேனியல்! நீடூழி வாழ்க மன்னா. ஆண்டவர் அவருடைய தூதரை அனுப்பி இரவு முழுவதும் சிங்கத்தின் வாயை கட்டுண்டு செய்துவிட்டார். ஆண்டவர் என்னை காப்பாற்றியதால் நான் ஒரு அப்பாவி. உங்களுக்கு விசுவாசமான ஊழியன்தான் என்பதை புரிந்து கொண்டீர்களா? அரசர் மகிழ்ச்சியடைந்தார். டேனியலை சிங்கத்தின் குகையிலிருந்து வெளியே எடுங்கள். டேனியேல் வெளியே எடுக்கப்பட்டான். அவன் மீது சிறு சிராய்ப்பு கூட இல்லை. டேனியலுக்கு எதிராக குற்றம் சாட்டிய அந்த கண்காணிப்பாளர்களை என்னை சந்திக்க சொல். நாம் பிரச்சனையில் இருக்கிறோம். நம்மை அரசர் என்ன செய்வார்? அவர்கள் இருவரும் அரசர் முன் நின்றனர். இந்த இருவரையும் சிங்கத்தின் குகையில் போடுங்கள். இம்முறை சிங்கம் அன்பாக நடந்து கொள்ளவில்லை. பிறகு அரசர் புதிய உத்தரவை பிறப்பித்தார். எல்லா மக்களும் ஆண்டவரை விசுவாசித்து அவருக்கு பயந்து நடக்க வேண்டும். அவரே ஜீவனுள்ள தேவன், அனைத்தையும் ஆள்பவர். அவருடைய ராஜ்யம் எப்பொழுதும் முடியாது. அவரின் மகிமை எப்பொழுதும் போகாது. அவர் காப்பாற்றுவார், அவர் தப்புவிப்பார், அற்புத செயல்களை நிகழ்த்துவார். டேனியேலை சிங்கத்தின் குகையிலிருந்து காப்பாற்றியது போல